வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய பஸ் ரூட் பற்றின வீடியோ பதிவுகள் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் காந்திபுரம் மப்சல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் ஊட்டிக்கு போக போகிறேன். ஸோ அதுக்காக நான் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக பஸ் ரூட், அதாவது கோயம்புத்தூர் காந்திபுரம் மப்சல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஃபஸ்ட்டு போக போகிறேன். ஸோ அந்த மேட்டுப்பாளையம் ரூட் அப்படிங்கிறது எவ்வளோ டைமிங் ஆகும், எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும், எவ்வளோ டிக்கெட்டு, என்னென்ன மாதிரியான பஸ் ஸ்டாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கோயம்புத்தூர் காந்திபுரம் மப்சல் பஸ் ஸ்டாண்டு. ஸோ டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய மப்சல் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் இது. இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 5 பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதில் முதல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருப்பூர் போகிற பஸ் எல்லாமே நிற்கும். ஸோ அடுத்தது மேட்டுப்பாளையம், அதுக்கு அடுத்தது சக்தி, அதுக்கு அடுத்தது சேலம், ஈரோடு. ஸோ இந்த பஸ் எல்லாம் இங்கேருந்து புறப்படும். கோயம்புத்தூர் காந்திபுரம் மப்சல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 38 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்க்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம். ஸோ இது டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ரோடுனால சம்டைம்ஸு மார்னிங்கு ஈவினிங்லாம் லேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம போகக்கூடிய இந்த ரூட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே துடியலூர் வரும், அடுத்து பெரியநாயக்கம்பாளையம், அடுத்து காரமடை, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம மேட்டுப்பாளையம் போயிடலாம். ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் நிறைய சின்ன சின்ன ஊர்களும் இருக்குது. அப்படி பஸ்ஸு போகும்போது அதெல்லாம் என்னென்ன ஊர் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் மேட்டுப்பாளையம் போயிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து உங்களுக்கு குன்னூருக்கு, ஊட்டிக்கு கோத்தகிரிக்கு போகிறதுக்கு பஸ்லாம் அவைலபிள் இருக்குது. இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஊட்டிக்கு டைரெக்டாக பஸ் கிடையாது, நைட்டில் மட்டும்தான் பஸ் இருக்குது. நீங்கள் ஊட்டி போகணும் அப்படின்னா ஒன்று மேட்டுப்பாளையம் போகணும் அல்லது கோயம்புத்தூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஸோ வாங்க இப்போ நாம் காந்திபுரத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற பஸ் பயணத்தை பார்க்கலாம். இப்போ நாம் காந்திபுரம் மப்சல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு வெளியில் வந்துட்டோம். காந்திபுரம் மப்சல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மேட்டுப்பாளையம் போகிறதுக்கான பஸ் டிக்கெட் பார்த்தோம்னாக்கா 25 ரூபா. ஸோ அதே எக்ஸ்பிரஸ் பஸ் ஸ்டாண்ட்னாக்கா 35 ரூபா. இப்போ நம்மளுடைய பஸ் கோயம்புத்தூர் காந்திபுரம் மப்சல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புறப்பட்டு பவர் ஹவுஸ்க்கு அப்புறம் அடுத்ததாக இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவானந்தா காலனி ஸோ வந்திருக்கு. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்குது சிவானந்தா காலனி. அடுத்தடுத்து சின்ன சின்ன ஸ்டாப்ஸ்லாம் இருக்குது. அது டவுன் பஸ்லாம் நின்றுட்டு போகும். ஸோ சிவானந்த காலனி கூட மேட்டுப்பாளையம் போகிற பஸ் நின்றுட்டு தான் போகும். ஸோ நீங்கள் சிவானந்த காலனி போகணுன்னாக்கா மேட்டுப்பாளையம் பஸ்ஸில் ஏறி, அதாவது எக்ஸ்பிரஸ்ஸு இந்த மாதிரி பஸ்ஸில் இல்லை, நார்மல் பஸ்ஸில் ஏறி நீங்கள் சிவானந்தா காலனியில் இறங்கிக்கலாம். லெஃப்டில் போனாக்கா டவுன் ஹாலு. இப்போது சிவானந்த காலனிக்கு அடுத்ததான் வர்றது சாய்பாபா காலனி. இதுதான் நியூ பஸ் ஸ்டாண்டு. கோயம்புத்தூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் மேட்டுப்பாளையம் சாலை, கோயம்புத்தூர் நியூ பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டு. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடுத்தடுத்து என்னென்ன பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிட்டுருக்குறோம். நம்ம மேட்டுப்பாளையம் போகணும் அப்படின்னாக்கா துடியலூர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பெரியநாயக்கம்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம். ஸோ இதுதான் வழி. மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஊட்டியோட மலை அடிவாரமே சொல்லலாம். ஸோ மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து நிறையா ஊட்டிக்கு பஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம நீங்கள் கோயம்புத்தூர்
ஸ்டாப் பேர் வந்து கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம். மேட்டுப்பாளையம் வந்து 31 கிலோமீட்டரு, குன்னூர் 65 கிலோமீட்டரு. ஸோ ஊட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா 82 கிலோமீட்டரு. பஸ் ஸ்டாப்போட பேர் வந்து கவுண்டர் மில் பஸ் ஸ்டாப்பு. ஸோ இது வந்து சிஎன் மில் அப்படின்னு சொல்லுவாங்க, கவுண்டர் மில்லு. ஸோ இது வந்து மேட்டுப்பாளையம் ரோடு அப்படின்னும் சொல்லுவாங்க இது ஸ்டாப்பு. ஸோ இந்த பஸ் ஸ்டாப்போட பேர் சிஎன் மில் பஸ் ஸ்டாப். காந்திபுரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பஸ்ஸு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸு இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் மேட்டுப்பாளையத்துக்கு பஸ் இருந்தது. பட் ஆனால் இப்போது மேட்டுப்பாளையத்துக்கு நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு இருக்குது. ஸோ இந்த காந்திபுரத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரூட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் வரும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா கவுண்டம்பாளையம், ஜிஎன் மில்லு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பெரிய ஸ்டாப்பிங் அப்படின்னா பெரியநாயக்கம்பாளையம், ஆரமடை, அப்படியே நம்ம வந்து மேட்டுப்பாளையம் போயிடலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ டிராஃபிக்கை பொறுத்து ட்ராவல் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடும் குறையும். இதே டவுன் பஸ்ஸாக இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் வந்து டைம் வந்து அதிகமாகவே எடுத்துக்கும். ஸோ நார்மலாக ஒரு பஸ்ஸில் போனோம் அப்படின்னாக்கா ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம வந்து மேட்டுப்பாளையத்துக்கு போயிடலாம். ஸோ மேட்டுப்பாளையத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து ஹில்ஸுக்கு போகிற பஸ்ஸு நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஊட்டி போகணுன்னாலோ அல்லது மேட்டுப்பாளையம் போகணுன்னாலோ, காரமடையோ அல்லது பெரியநாயக்கம்பாளையம் போகணுன்னாலோ ஸோ இந்த காந்திபுரத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் போகலாம்.
இப்போ வரக்கூடிய பஸ் ஸ்டாப்போட பேர் வந்து துடியலூர் பஸ் ஸ்டாப்பு. ஸோ இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய ஊர்களில் இந்த துடியலூரும் ஒன்று. ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா அவுட்டரில் கொஞ்சம் பெரிய ஊர் அப்படின்னாக்கா இது துடியலூர். ஸோ துடியலூருக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய ஊர் பெரியநாயக்கம்பாளையம். ஸோ அடுத்தது வந்து காரமடை. ஸோ காரமடைக்கு அடுத்தது நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு போயிடுவோம். இந்த பஸ் ஸ்டாப்போட பேர் வந்து துடியலூர். அந்த ரோட்டில் போய் ஜாயின் ஆகிடும். ஆனக்கட்டி மாங்கரை. டெக்ஸ்மோ இண்டஸ்ட்ரீஸ். நம்ம பம்பு இருக்குது பார்த்தீங்களா, மோட்டர் பம்பு. ஸோ அதோட ஃபேக்ட்ரி இது டெக்ஸ்மோ பம்பு. இந்த பஸ் ஸ்டாப்போட பேர் தொப்பம்பட்டி. தொப்பம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. இப்போ நாம் அடுத்ததாக துடியலூர்லேருந்து அடுத்த பஸ் ஸ்டாப்பான நரசிம்ம நாயக்க பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்போட பேர் நரசிம்ம நாயக்க பாளையம்.
பாளையம். பெரியநாயக்கம் பாளையத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண வித்யாலயம் இந்த பெரியநாயக்கம் பாளையத்தில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனு. ஸோ இந்த ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் பார்த்தோம்னாக்கா பேசிக்ஸ்லேருந்து, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபுல்லாக காலேஜ், இன்ஜினியரிங்கு, அக்ரி, ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரே காம்பவுண்டில் இருக்கிற ராமகிருஷ்ணா வித்யாலயம். ஸோ இது பார்த்தோம்னாக்கா ராமகிருஷ்ணா மடத்தினுடைய ஒரு பிரிவு தான் இது. ஸோ இந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் படித்தவங்க நிறைய பேர் வந்து பெரிய வேலையிலையும் பெரிய உயர்ந்த பதவியிலையும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாம் வந்திருக்கிற இந்த பகுதி வந்து பெரியநாயக்கம் பாளையம். அடுத்து வர்ற பஸ் ஸ்டாப் வந்து பெரியநாயக்கம் பாளையம் பஸ் ஸ்டாப்பு. ஸோ இது வந்து பெரியநாயக்கம் பாளையம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நம்ம வந்து இப்போ பெரியநாயக்கம் பாளையம் வந்துட்டோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம். ஆக்சுவலி வந்து ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகும். இங்கே வந்து பிரிட்ஜ் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து டேக் டைவர்ஷன், ஸோ ரோடை வந்து மாற்றுப்பாதையில் போகுது. இப்போ இந்த பஸ் ஸ்டாப்போட பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோதிபுரம். ஸோ நமக்கு வந்து பெரியநாயக்கம் பாளையத்துக்கு அடுத்தது வந்து ஜோதிபுரம். இன்னும் வந்து நமக்கு வந்து மேட்டுப்பாளையம் இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்போட பேரு வீரபாண்டி பிரிவு. பெரியநாயக்கம்பாளையம், ஜோதிபுரம், அடுத்ததாக இருக்கிற பஸ் ஸ்டாப்பு வீரபாண்டி பிரிவு.
ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த பஸ் ஸ்டாப் வந்து மத்தம்பாளையம். பஸ் ஸ்டாப் வந்து காரமடை. இந்த காரமடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவில். இந்த திருக்கோவில் வந்து காரமடையில் நம்ம பஸ் நிற்குது பார்த்தீங்களா, ஸோ அது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது காரமடை. இது வந்து காரமடை பைக்கானர். இந்த பஸ் நம்ம நீங்கள் வந்து இந்த பெருமாள் கோவிலுக்கு போகணுன்னாக்கா அந்த காரமடை பஸ் ஸ்டாப் அங்கே தனியாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து ரங்கநாதர் ஸ்ரீ ரங்கநாதர் காரமடை ரங்கநாதர் கோவிலுக்கு போகணுன்னாக்கா ஸோ அடுத்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்கே இறங்கினாக்கா கோவிலுக்கு பக்கம். இது வந்து காரமடை பை ஜங்ஷன், பை ரோடு 5 ரோடு சொன்னாங்க. கோவிலுக்கு கூட இப்படியே கூட போகலாம்னு நீங்கள் காரில் பைக்கில் வந்தீங்கன்னா ஸோ இப்படியே போகலாம். பஸ்ஸில் வந்தீங்கன்னாக்கா ஸோ அங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அதில் இறங்கிட்டு நீங்கள் அப்படி போகலாம். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப்பு. காரமடை கோவில் போகிறதுக்கான பஸ் ஸ்டாப் இது. இது கோவிலோட ஆட்சி. இது இப்படியே போனோம்னாக்கா நமக்கு வந்து வெள்ளியங்காடு வழியாக அப்படியே நம்ம ஆனைக்கட்டைக்கு போகலாம். சோலை பார்த்தீங்கன்னா காட்டுப்பாதை, அந்த பாதை வழியாக நம்ம போகலாம். ஸோ இது வந்து நம்மளோட சேனலில் ஆனைக்கட்டிலேருந்து இந்த காரமடை வர்ற ஒரு பஸ் ரூட் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னாக்கா பஸ் வந்து இப்படியே நேரம் போய்ட்டு வெள்ளியங்காடு, அதுலேருந்து சோலையூர் காடு வழியாக ஆனைக்கட்டிக்கு போகும். காரமடை அடுத்ததாக வரக்கூடிய பஸ் ஸ்டாப் வந்து டீச்சர்ஸ் காலனி, ஆசிரியர் காலனி சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப் இது. ஆசிரியர் காலனி.
மலை இது ஊட்டி மலை. மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஊட்டி மலை அடிவாரமாக இருக்கிற தான் வந்து மேட்டுப்பாளையம். இப்போ பாருங்கள், இந்த மேட்டுப்பாளையத்தை சுற்றியுமே ஃபுல்லாக ஹில்ஸாகவே இருக்கும். நமக்கு எப்படி வந்து மூணாரோடைய கீழ் அடிவாரம் அப்படின்னு வந்தோம்னாக்கா தேனி இருந்ததோ, ஸோ அது மாதிரி மேட்டுப்பாளையம் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஊட்டியோட ஊட்டி மலையோடைய அடிவாரமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து ஊட்டிக்கெலாம் பஸ்ஸெல்லாம் வந்து இதன் வழியாக தான் போகும். டெப்போ. ஸோ இந்த பஸ் ஸ்டாப்போட பேர் மேட்டுப்பாளையம் சிடிசி டெப்போ பஸ் ஸ்டாப். மேட்டுப்பாளையம் சிடிசி பஸ் ஸ்டாப். மேட்டுப்பாளையம் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்துட்டோம். மேட்டுப்பாளையம் இதெல்லாம் வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி கூடலூர் ரைட்டாக போகணும்னு போட்டிருக்கேன். மேட்டுப்பாளையத்தில் இந்த பஸ் ஸ்டாப்போட பேர் வந்து சிவரஞ்சனி பஸ் ஸ்டாப்.
மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கூடலூர் 101 கிலோமீட்டர், ஊட்டி 51 கிலோமீட்டர், கோத்தகிரி 33 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, ஸோ சத்தியமங்கலம், ஸோ இது எல்லாத்துக்குமே பஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஊட்டிக்கும் இங்கேருந்து வந்து நிறைய பஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு, மலை கிராமங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய டவுன் பஸ்ஸு எல்லாமே ஸோ இங்கே இதே பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது.